அந்த மாதிரியான ஒரு உறவும் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது என்பதை புகாரில 3430வது ஹதீஸ்ல 2 பேரும் அந்த சின்னமா பெரியமா மக்கள் சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னதில் இருந்து நம்ம அதையும் விளங்கிக் கொள்கிறோம். இப்படி எடுத்து வளர்க்கிறாங்க. வளர்த்த உடனே அவர்கள் இதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் ஒன்றும் கிடையாது. பள்ளிவாசல் கொண்டு விடுறாங்க. அதை ஜக்கரியா நபி பொறுப்பேற்று வளர்க்கிறாங்க. வளர்த்திக்கிட்டு இருக்கையில அந்த ஜக்கரியா நபியுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பருவ வயசு வந்த உடனே அவர்கள் தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை ஜனிக்கிறார்கள். அந்த கருவுல சுமக்கிறார்கள். அதுதான் இன்சானுடைய வரலாறு நமக்கு தேவைப்படுது. அந்த விஷயத்தை அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறார். ஒரு குருசலுக்கு தாய் மரியம், இந்த வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவு கூறுகிறாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி அதை சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இதில் தபகத்தின் அசல்கா மக்கானம் சௌக்கியா, அது கீழ்த்தி செயல உள்ள ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்து கொண்டார்கள். பள்ளிவாசலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, பள்ளிவாசலுக்கு அர்ப்பணித்ததுனால பள்ளிவாசலை கூட்டு பெருகிட்டு போய் முறையில் எழுந்துருவாங்க. அதுல ஒரு கீழ் பகுதியில் உள்ள ஒரு ஏரியாவில் அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு திரையில் ஒரு ரூம் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒத்தகத்துக்கு முந்தூனியின் ஹிஜாபன், மற்றவர்கள் பார்க்காமல் ஒரு திரையும் போட்டுக்கொண்டு அவங்களுக்கு அந்த பள்ளிவாசல்ல ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்திருந்தாங்க. அந்த சமுதாயத்தில் அனுமதி இருக்கு. பெண்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே தங்கிக் கொள்வது, அது மாதிரியான பணிவிடை செய்வது. அப்ப அந்த நேரத்தில் தான் அரசல்னா இலைஹா ரூஹனா, நம்முடைய ரூஹ் ஜிப்ரீலுக்கு இன்னொரு பேர். ஜிப்ரீல் அவர்களை அவர்களுக்கு நாம் அனுப்பினோம். ஜிப்ரீல் என்ற வானவரை அந்த மரியமிடத்திலே அனுப்பினோம். எப்படி அனுப்பினோம் கேட்டா, வானவராக அனுப்பலையாம். மக்களகா பசரன் சரியா, ஒரு நேர்த்தியான ஒரு மனிதனாகத்தான் அந்த அம்மாவுக்கு அவர் காட்சி வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புனா மாணவர் மாதிரியா ஒரு பீஜறிகிற மாதிரிலாம் இல்ல, ஒரு நல்ல ஒரு மனிதர், ஒரு தோற்றமான ஒரு பர்சனாலிட்டியான சவியான ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனிதராக அந்த மரியமுக்கு அவர் காட்சி வந்தார். திடீர்னு வந்தவங்க அவங்க தனியா இருக்கிறாங்க, திரையை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஆண்களை நிற்கும். எப்படி இருக்கு, அவங்க ஒரு கற்புல ரொம்ப கூடுவாங்க. இந்த மாதிரியான அந்த அந்த எண்ணங்களுக்கு இடம் பெறாம ரொம்ப பரிசுத்தமா இருக்கக்கூடியவங்க. அப்ப பார்த்தோன்னு சொல்றாங்க, கால இன்னி அவுது ரஹ்மான் மின் குந்த தக்குவா, இன்னை விட்டு நான் ரஹ்மான் இருக்கிற பாதுகாப்பு தரேன். எப்படி என்னுடைய ரூம் கொண்டு நிற்கிறார், மனுஷன் நிற்கிறது. வானவர்னு கிட்டத்தில் வந்த பிறகு கூட வானவர்கள் வேலை மின் குந்த தக்குவா, நீ இறையற்றமுடைய ஆளா இருந்தால் நான் உன்னை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தரேன், போயிரு, இதே வந்திருக்கிற. அப்ப கால அவர் சொல்கிறார், இன்னமான ரசூல் ரப்பி, நான் உன்னுடைய இறைவனுடைய தூதன், இறைவனுடைய தூதன் நான் வந்திருக்கிறேன். எதற்கு வந்திருக்கிறேன் கேட்டா, அகபலைக்கு குலாமன் தக்கியா, உனக்கு ஒரு தூய்மையான ஒரு ஆண் குழந்தையை தருவதற்காக இறைவன் என்னை அனுப்பி இருக்கிற தூதன், நான் அதுக்குதான் வந்திருக்கிறேன், வேற ஒரு மேற்று கிடையாது. ஒரு ஆண் குழந்தையை உனக்கு தர வேண்டும் என்று இறைவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு சொல்றார். இதெல்லாம் குரான்ல 19வது அத்தியாயத்துல 16, 17 36 வரைக்கும் வரிசையா வாசிக்கிறேன். மரியங்கிற அத்தியாயம் 19வது அத்தியாயம். காலத்து அந்த அம்மா சொல்றாங்க, அம்மாவை சொன்ன குலாம், எனக்கு புரிய குழந்தை உண்டாகும். அவங்க கேட்கிறாங்க, வளம் என் சசினி பசரும், எந்த ஆணும் என்னை தீண்டியது இல்லை. வளமற்று பகியா, நான் ஒரு தப்பான நடத்தி உள்ளவளாகவும் இல்லை, நடத்தை நான் நடத்தப்பட்டவளும் இல்லை, எந்த ஒரு ஆம்பளை என்னை தொட்டவும் இல்லை, எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. கால அவர் சொல்றாரு, ஜிப்ரீல் சொல்றார், வானவர் சொல்றாரு, கதாலிக்கு அப்படித்தான், எப்படி உண்டான விலகி அறிய முடியும், அப்படித்தான் உண்டாகும். கால ரப்புக்கு குவ அலைய ஹையனி, உனது இறைவன் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறான் தெரியுமா, இது எனக்கு லேசு என்று சொல்லியிருக்கிறான். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இறைவன் சொல்லி அனுப்பும் போது இது எனக்கு லேசானது, குவ அலைய ஹையனி, அது எனக்கு லேசானது. ஒரு நபி அழகு ஆயத்தலின் நாஸ், அகில உலகத்திற்கு அவரை ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக நான் இதை செய்கிறேன். அகில உலகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அத்தாட்சியாக இருப்பதற்காக வேண்டியும் ஒரு அகமத்தம்னா நமது அருளாகவும் இருப்பதற்காக நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். காண அமரன் மக்களியா, இது முடி செய்யப்பட்ட ஒரு விஷயம், இதுல எந்த மாறுதலும் கிடையாது என்று உன் இறைவன் கூறுகிறான் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இது வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இதில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு வானவர் மனித வடிவத்தில் உனக்கு ஒரு குழந்தை இறைவன் தர சொல்லிட்டான்னு சொல்றாரு. அவங்க ஆட்சேபனை பண்றாங்க, எப்படி ஆம்பளை இல்லாம இப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்ட உடனே பாய்ந்தாங்க, ஆம்பளை இல்லாம அவன் கேள்வி கேட்குது, ஆம்பளை இல்லாம இப்படி குழந்தை பிறக்கும் அந்த அம்மா கேட்குது.
அப்ப இறைவன் என்ன சொல்லி அனுப்புறான்னு கேட்டா, அது எனக்கு லேசானதுங்கிறான். அலைய ஹையினி, அது எனக்கு லேசானது. எப்படி சொல்லல இறைவன்? அது எனக்கு முடியும்னு சொல்லல, எனக்கு தான் முடியும்னு சொல்லல. எனக்கு அது லேசான இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டா உங்களுக்கு முடியும் இருக்கும். அதான் இருக்கும். ஆக ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தை உருவாகுது என்பது எனக்கு லேசு. ஏன் லேசு? ஆகுண்டு ஆகிடும். எனக்கு லேசு என்ற வார்த்தை எல்லாம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அது இறைவனுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிடணும். அது இறைவனுக்கு எல்லாம் முடியும்னு சொல்லாம அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா, இது எனக்கு லேசு என்று இறைவன் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு லேசு என்று சொன்னால் மற்றவர்களுக்கு முடியும் என்ற கருத்தில் அடங்கியிருக்கிறது. ஆனால் லேசு கிடையாது. அதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆய்வு பண்ண 2000 வருஷம் ஆய்வு பண்ண பிறகு உங்களுக்கு சில கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப குளோனிங்கிறான் இல்லைங்க, குளோனிங் முறையில ஒரு குழந்தையை உருவாக்குறான். ஆண் துணை இல்லாம உயிரணு உயர்ந்து உண்டாக்குற குழந்தை என்ன செய்யறான்? மரபணுவை எடுத்து குழந்தையாக உண்டாக்குறான். குழந்தையாக உண்டாக்கி இப்ப குழந்தையை உண்டாக்குற ஆம்பளை வேண்டியதில்லை. ஒரு காலம் இருந்துச்சு, ஆம்பளை இருந்தாத்தான் ஒரு பெருமையாவெல்லாம் சொல்லிக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க? உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளையும் அடிச்சு விட்டு ஒரு ஆம்பளை மட்டும் இருந்தா அந்த ஒரு ஆம்பளை தேர்ந்து அவன் விந்தை எடுத்து அத்தனை பொம்பளைக்கும் குழந்தை கொடுக்க முடியும். அப்படி ஒரு சக்தி ஆணுக்கு இருக்கு. நம்ம மண்டகரமா பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கு எப்படி கொடுத்துருவாங்க. இப்போ குழந்தை உண்டாகிறதுக்கு யாரு வேண்டிய இப்ப ஆம்பளை வேண்டிய பொம்பளை மட்டும் இருந்தாலும் குழந்தை உண்டாகும். ஆம்பளை மட்டும்தான் குழந்தை உண்டாக முடியாது. ஏன்னா வளர்ச்சிக்கு உள்ள மெட்டீரியல் நம்ம கிட்ட இல்லை. ஆண் பெண்மையில குழந்தையை வளர்ச்சி உருவாக்குற அந்த அது கிடையாது. நிலம் இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியும். அப்ப நிலம் என்ற ஒரு அடிப்படை நம்ம ஆண்ட கிடையாது. அப்ப ஒரு பெண்ணு மட்டும் இருந்தாங்கன்னு சொன்னா, பெண்ணிடம் இருந்து மரபணுவை எடுத்து அவள் பெண்ணு மரபணுவை எடுத்து அவள் கருவறையில வைத்து குழந்தையாக உருவாக்க முடியுங்கிறதா இப்ப குழந்தைங்க. அது உலக நாடுகள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. 600 ரூபாய்க்கு தான் கதை விட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆடு மாட்டை உண்டாகி காட்டுதான். அதனால சாத்தியம் நடந்துச்சா நடக்கலையாங்கிறது கையில அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. நடந்துச்சுன்னா வச்சுக்கிறோம், நடக்கணும்னு வச்சுக்கிறோம், நடக்க முடியும். நடந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா நடக்கணும்னு வச்சுக்கிட்டாலும் ஆட்டை உண்டாக்கணும் மனுஷனே அதே மெத்தட் உண்டாக்க வேண்டியது. அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அது நிறைய தடைகள் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப இதுல அல்லாஹ்வுடைய வாசகத்தை கவனிச்சுக்கலாம். ஈசா நபி நேற்று சொல்லும் போது ஆம்பளை எல்லாம் ஒரு குழந்தை உண்டான்னு கேட்கிறாங்க. அப்ப ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் இருந்தா இது நடக்காம இருந்து சொந்தமா கற்பனை பண்ணிட்டாருன்னு சொன்னா இப்படி செலக்ட் பண்ணி வார்த்தையை போடுவாங்க. அவர் பயம் கேட்டாரு, அப்படிதான் முடியும், முடியுமா அப்படின்னு சொல்லாம இவர் என்ன வார்த்தை எல்லாம் போடுறான்னு கேட்டா, அலைய ஹையினும், அது எனக்கு லேசு, உனக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த கருத்துக்கள் அடங்கியிருக்கு. அதோடு நிறுத்திக்கிறல. ஒரு நெஞ்ச ஆலகம் ஆயத்தனின் நாஸ், அகில உலக மக்களுக்கு அவரோட அத்தாட்சி ஆக்கியிருக்கிறோம். அத்தாட்சியான நமக்கு கிருஷ்ணன் இருக்குன்னு அர்த்தம். நம்ம கவனத்தில் கணிச்சு போயிட்டாங்க. நம்ம அந்த பாய்ந்த ஆய்வு செய்வதற்கு பதிலா இது இறைவனுக்கு போச்சு கண்டுபிடிச்ச மாதிரிலாம் சொல்றாங்க. இறைவன் அன்னைக்கு லேசடா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேவைதான் சொல்லிட்டு போன விஷயத்தான் செஞ்சிருக்காங்க. இல்ல இறைவன் மேலே மனுஷன் செஞ்சுட்டான். இதே நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லித்தான் வச்சிருக்காங்க. லேசி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது முடியும். இதுதான் இந்த ஒரு வழிதான் இருக்குன்னு எல்லாம் நமக்கு சொல்லல. இது எனக்கு லேசி மூலம் கொஞ்சம் கஷ்டம் அப்படிதான் சொல்றான். ஆணும் பொண்ணு ஒண்ணும் இல்லாத ஆய்வுகளை சொல்ல உண்டாக்கல. இது என்ன பெரிய மேட்ருங்க? இது என்ன பெரிய மேட்ரு? மரியாதை உண்டாக்குற பெரிய மேட்ரா? ஈசானத்தை உண்டாக்குன ஒரு பெரிய மேட்ராது? ஆணும் மொழியை உண்டாக்குனா பெரிய மேட்ரு. ஆம்பளை சேர்ந்து ஒரு ஜோடியை உண்டாக்குனா அதோட பெரிய மேட்ரு. உங்களை சேர்ந்து உண்டாக்குறதை விட ஆம்பளை சேர்ந்து அவருக்கு ஜோடியை உண்டாக்குனா நல்லா அப்படியான ஒரு மேட்ரு. அதுல லேசுன்னு சொல்லல, உங்களுக்கு முடியும்னு சொல்லலாம். அது எனக்கு தான் முடியும்னு சொல்லி முடிச்சுட்டாங்கல்ல. இவரு என்ன செய்யறான்னு கேட்டா, அது எனக்கு லேசுன்னு சொல்லிவிட்டு ஒரு நதி ஆலகம் ஆயத்தலின் நாஸ், உலக மக்களுக்கு ஒரு அத்தாட்சியான ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். சொன்ன உடனே அவங்க கருவை சுமந்து கொண்டார்கள் அப்படின்னு வருது. இந்த விஷயத்தை வெவ்வேறு இடங்கள்ல வேற வார்த்தைகளை எல்லாம் எல்லாம் பயன்படுத்தி இதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, அந்த வதனக ஆயத்தில் இல்லாதமீன், மரியமையும் அவருடைய மகனையும் ஆயத்தில் உள்ள ஆலமீன்கிறான். ஆலமின் அகில கியாமநாள் வரைக்கும் உள்ள மக்கள் ரப்புல் ஆலமின் இல்ல, ஆலமின்லாம் ரப்பும் தெரியும். அது ஆலமின். ஆயத்தில் உள்ள ஆலமின் அகில உலகத்திற்கும் ஒரு அத்தாட்சி ஆக்கி வச்சிருக்கிறவங்க. அவருக்கும் ஒரு அத்தாட்சி. அந்த அம்மாட்டை அவரை மட்டும் இல்லாம சொல்லல, அந்த அம்மாவையும் அவரையும் நான் அகிலத்திற்கு அத்தாட்சி ஆக்கியிருக்கோம். என்ன அர்த்தம்? 2 பேர் சம்பந்தப்பட்ட நேரத்தில் சிந்திச்சு தொடங்கிறான்னு நல்லா சொல்றான். நம்ம சிந்திக்கிறோம். எவனோ சிந்திக்க அவனோ முடிஞ்சு போயிட்டாங்க. அல்ல சிந்திக்க சொன்னா நம்ம என்ன செய்யல, ஆயத்தின் இல்லாத முன்பு ஆக்கிட்டு போயிட்டோம். அது அல்ல அழகத்தாக வார்த்தையை எடுத்து போட்டுருக்கிறான். அது போட்டுருக்கிறான்.
வநஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம்முடைய உயிரை அவரிடத்திலே ஊதினோம். வஜஅல்நாஹா வப்னஹா ஆயத்துல் லில் ஆலமீன், அகிலத்தால் கூட அத்தாட்சியாக இருந்தவரை ஆக்கினோம்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த குர்ஆன் எல்லாம் அது வந்து முடிச்சு அடைஞ்சிருக்கும் போகலாம் குர்ஆன் இல்லையா, அதுக்கு ஏற்ற வார்த்தைகள் எல்லாம் கூட இருக்குது. தொடர்ச்சி அந்த விஷயங்களை அடுத்த வாரம் டைம் அடுத்த வாரம் பார்த்துக் கொள்வோம். அதுக்கு